la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. சீமான் கிட்ட இருந்து மனமாற்றம் ஆரம்பிச்சிருக்கா இல்ல விஜய் வந்து சீமான் கூட கூட்டணி வேணாம்னு சொல்லியிருக்காரா? என்ன சார் நடந்திருக்கு இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? உங்களுக்கு எதுக்காக நீங்க கூட்டணிக்கு ரெடின்னு சொன்னீங்க, எதுக்காக நான் ரெடி இல்லை தனித்து போட்டின்னு சொன்னீங்க? அவர் வரேன்னு சொன்னாரா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, சீமானுடன் விஜய் பயணிக்க தயாராக இல்லை. அவர் சொன்னார்ல, நான் ரெடி 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 நான் ரெடி நான் ரெடின்னு. ஒரு தகவல் இல்லை, ஒரு சிக்னல் இல்லை, ஒரு சகிம்சை இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இவரோட பயணிப்பதில் விஜய்க்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரிந்தவரை சீமானுடன் ஏன் பயணிக்க மறுக்கிறார் விஜய்? அப்படி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏன் சார் பயணிக்க மறுக்கிறார்? அப்படி கேளுங்க. விஜய் என்ன கொள்கை? பெரியாரை காமிச்சாரு, அம்பேத்கரை காமிச்சாரு, அண்ணாவை காமிச்சாரு. இப்ப என்ன அர்த்தம்? திராவிட கட்சிகளுடைய ஒரு சாயல் விஜய் கிட்ட இருக்கு. ஒரு 20-25% 30% ஓட்டு வந்து மைனஸ்ல சந்திக்கிற திராணி விஜய்க்கு இருக்குமா? சீமானுக்கு இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தாரு இப்போ எப்படி இளைஞர்கள் ஈர்க்க வேண்டும். நீங்க ரெண்டு கட்சி திராவிட கட்சிகள் குப்பை, திராவிடம் என்று நம்மளை ஏமாற்றி விட்டார்கள், தமிழ் தேசி வேண்டும். தமிழ் தேசிக்கு என்ன விளக்கம் தெரியாது. கேட்டா தமிழன் நிலப்பரப்பை ஆள வேண்டும். அப்போ இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஆள்றவங்களும் யாரு? எம்ஜிஆர் தவிர. அடிப்படையில் ஒரு முரண்பாடு உருவாயிடுச்சா சார்? முரண்பாடு இல்ல, இவரா சொன்னாரு, இவரா வெளியே வந்தார். விஜய் எதுவுமே சொல்ல, விஜய் ஏற்க மறுக்கிறார். சீமானை விஜய் ஏற்க மறுக்கிறார். ஆமா, அதான் உண்மை. சீமானோட பயணிக்கவே முடியாதுங்க. நாளைக்கு எடப்பாடி கூட்டணி வைத்தாலும் எடப்பாடிக்கு இதே ரிஸ்க் இருக்கு. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்தே சீமான் அவர்கள் தம்பி நம்ம கூட வந்துருவாரு, நாமளும் தம்பி தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதில் வந்து தனித்து தான் போட்டி போடுறேன், விஜய் கோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. என்ன சார் திடீர்னு ஒரு மனமாற்றம்? எங்க ரெண்டு இடத்துல பிரேக் ஆயிருக்கு? சீமான் கிட்ட இருந்து மனமாற்றம் ஆரம்பிச்சிருக்கா இல்லை விஜய் வந்து சீமான் கூட கூட்டணி வேணாம்னு சொல்லியிருக்காரா? என்ன சார் நடந்திருக்கு இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? கூட்டணிக்கு நான் தயார் அப்படின்னு சீமான் சொன்ன போது விஜய் எதுவும் சொல்லலை. இப்போ தனித்து போட்டி 60 வேட்பாளர்கள் தேர்வு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்ன போதும் விஜய் தரப்புலேருந்து ஒரு குரலும் வரல. ஸோ விஜய் தரப்புலேருந்து நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷன்ன்றதை வந்து யூகிக்க தான் முடியும். என்ன நடந்திருக்குது என்பதை நமது பத்திரிகையாளரை யூகிக்க முடியலாம், அல்லது இந்த உள்கட்சி விவகாரத்தில் ஏதாவது தகவல் பெறலாம். மற்றபடி விஜய் வந்து எந்த இடத்துலையும் வெளிப்படையாக எந்த தகவலையும் சொல்லலை. ஸோ இவராக சொன்னார். எப்படி சொன்னார்? ஒரு நடிகர் விஜய் தான் சொல்வதை கேட்பார், நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார், இப்படிலாம் அவர் வந்து நினைச்சிருக்கலாம். வேற என்ன நினைச்சிருக்க முடியும்? வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னே தம்பிக்கு வாழ்த்து, தம்பி நான் கூட்டணிக்கு தயார், மாநாடுக்கு கூப்பிட்டா போவேன், அது தம்பி தான் முடிவு பண்ணணும், கட்சியில் நான் தான் சீனியர், நீங்கள் தம்பிக்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும். ஒரு மாதத்திற்கு முன்பு வரை நான் அந்த கூட்டணிக்கு போவேன்னு சொன்னவர், விஜயோட கூட்டணிக்கு தயார்னு சொன்னவர், ஒரு மாதத்திற்குள் 30 நாட்களுக்குள்ள ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 30 நாள் கூட ஆகல. 60 வேட்பாளர்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 பேர் கலந்தாய்வு கூட்டம் நடத்துனீங்களா? எங்கேயாவது பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்று எப்பயோ தேர்தல் இருக்குது, நீங்கள் ஒன்று இப்போ கூட ரெடி ஆகலாம், அது தப்பு கிடையாது. எல்லா கட்சிகளும் வந்து தயாராகி கொண்டிருக்கின்றன, நானும் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு எதுக்காக நீங்கள் கூட்டணிக்கு ரெடின்னு சொன்னீங்க, இப்போ எதுக்காக நான் ரெடி இல்லை தனித்து போட்டின்னு சொன்னீங்க? அவர் வரேன்னு சொன்னாரா? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, சீமானுடன் விஜய் பயணிக்க தயாராக இல்லை. அவர் சொன்னார்ல, நான் ரெடி 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 நான் ரெடி நான் ரெடின்னு. ஒரு தகவல் இல்லை, ஒரு சிக்னல் இல்லை, ஒரு சகிம்சை இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இவரோட பயணிப்பதில் விஜய்க்கு விருப்பம் இல்லை. ரெண்டு பேரும் சந்திச்சு மீட் பண்ணி பேசினாங்க அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டுச்சு சார். அதெல்லாம் சந்திச்சாங்க சந்திக்கல நமக்கு தெரியாது, நான் பத்திரிகையில் பார்க்கல. உங்களுக்கு ரகசிய சந்திப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை சீமானுடன் ஏன் பயணிக்க மறுக்கிறார் விஜய்? அப்படி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏன் சார் பயணிக்க மறுக்கிறார்? அப்படி கேளுங்க. ஏங்க, விஜய் என்ன கொள்கை? ஒரு திராவிட சிந்தனையோட தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பெரியாரை காமிச்சாரு, அம்பேத்கரை காமிச்சாரு, அண்ணாவை காமிச்சாரு, படிங்கன்னு சொன்னாரு. சரி, அடுத்து என்ன சொல்ற? இப்போ இந்த கொள்கை கொடி அறிமுகப்படுத்த அன்னைக்கு என்ன சொன்னாரு? ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அப்போ பார்த்தீங்கன்னா
மொழிப்போர் தியாகிகள் வழி நடப்போம்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? திராவிட கட்சிகளுடைய ஒரு சாயல் விஜய் கிட்ட இருக்கு. நீட்டுக்கு எதிர்ப்பு, தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு, கல்வி எங்க மாநில பட்டியலுக்கு வரணுங்கிறாரு. இதெல்லாம் யாருடைய கொள்கை? திராவிட இயக்கங்களுடைய கொள்கை. 2 திராவிட கட்சிகளுடைய கொள்கையாக இருக்கு. அப்போ இவர் தமிழ் தேசியத்தை விஜய் ஏற்கவில்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மைனாரிட்டி லிங்குஸ்டிக் பீப்புள், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சௌராஷ்டிரா இந்த மொழி பேசுகிற மக்களுடைய எண்ணிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா 25 to 30% ஓட் பேங்க் இருக்கு. மொழி சிறுபான்மையினர் மக்கள், இதுல வேற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எல்லா தரப்புலையும் விஜய்க்கு ரசிகர்கள் இருப்பாங்க. நிச்சயமா. இவர் என்ன சொன்னாரு? தெலுங்கு பேசுறவங்க இங்க இருக்கக்கூடாது, மலையாளம் பேசுறவன்னு தமிழை ஏற்றுக்க முடியாது, உருது பேசுற முஸ்லீமை தமிழன் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் சொன்னார், இப்போ சொல்லலன்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் அந்த மொழி சிறுபான்மை மக்களிடம் போய் சேர்ந்திருக்கும். சீமான் தலைவராக வந்தால், இல்லை இந்த நாட்டை ஆளுகிற அதிபராக வந்தால் நம்ம ஏற்க மாட்டார். குறிப்பாக இந்த மொழி சிறுபான்மையினர் கிட்ட சீமான் மீது ஒரு அவர்ஷன் இருக்கு சார். ஆமா, அப்போ எப்படிங்க விஜய் போவாரு? ஒரு 20-25% 30% ஓட்டு மைனஸ்ல சந்திக்கிற திராணி விஜய்க்கு இருக்குமா? சீமானுக்கு இருக்கலாம். ஏன்னா பார்த்தாரு இப்போ எப்படி இளைஞர்கள் ஈர்க்க வேண்டும். நீங்க 2 கட்சி திராவிட கட்சிகள் குப்பை, திராவிடம் என்று நம்மளை ஏமாற்றி விட்டார்கள், தமிழ் தேசிய வேண்டும். தமிழ் தேசிக்கு என்ன விளக்கம் தெரியாது. கேட்டா தமிழன் நிலப்பரப்பை ஆள வேண்டும். அப்போ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுறவங்களாம் யாரு? எம்ஜிஆர் தவிர. எம்ஜிஆர் தவிர யாரு? காமராஜர் ஆண்டார். எந்த ஊருக்காரு? காமராஜருக்கு பிறகு ஆண்டவங்க எல்லாமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்ணா அண்ணா யாருங்க சொல்றது? சீமான். அண்ணா எந்த ஊர்? அண்ணா எந்த ஊரு? காஞ்சிபுரம். ஆந்திரால இருந்து வந்தாரா? கலைஞர் எந்த ஊரு? திருவாரூர். பழனிசாமி எந்த ஊரு? ஓ பன்னீர்செல்வம் எந்த ஊரு? தேனி. அப்புறம் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? தமிழன் தான் ஆள வேண்டும். இது வரைக்கும் ஆண்டவங்கலாம் ஏமாத்திட்டாங்கன்னா உங்க கோட்பாடு கொள்கை வேற இருக்கலாம். அதுக்காக நீங்க ஆண்டவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா எங்க ஏமாத்தினாங்க? உங்களுக்கு இளைஞர்களை ஈர்க்க வேண்டும். அதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லணும். டெய்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ் தேசியமே என்ன? வீரப்பனை கொண்டாடணுங்கிறீங்க. பூசா இப்போ தமிழர் விடுதலை தமிழரசனை கொண்டாடணுன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? இளைஞர்களை எப்படி நீங்க கொண்டு போறீங்க? அவர் சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். வீரப்பன் மரத்தை வெட்டினா சரி, அவன் காட்டுல இருந்தான், வாங்கினவன் யாரு? ஆள் இல்ல. வீரப்பன் திருடன் அயோக்கியன்னா ஜெயலலிதா கருணாநிதி யாருங்கிறாரு. 2009 இவருக்கு கலைஞர் யாருன்னு தெரியாதா? வீரப்பன் எப்ப சுட்டாங்க? 2009 கட்சி ஆரம்பிச்ச பிறகு, சீமான் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வீரப்பனை சுட்டு கொண்டாங்க. சொல்லுங்க. 2004. சரி, அப்போ இந்த 5 வருஷமா வீரப்பனை ஏன் சுட்டு கொன்றீங்கன்னு ஜெயலலிதா பார்த்து ஒரு கேள்வி கேட்டுப்பாரா? சீமான் ஏன் கேட்கல? 2009 நீங்க யாருடைய காசுல மேடை போட்டு முழங்குனீங்க? இளையமலர்ந்தால் ஈழமலர்னு சொன்னாங்க. அதிமுக பின்வாசல் வழியாக பணம் கொடுத்தது, ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்ப்பதற்கு ஒருத்தர் தேவைப்பட்டார் அதிமுகவுக்காக. அதற்காக தயார் செய்யப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. உண்டா இல்லையா? அதான் கேட்கிறேன், நீங்க உங்க கொள்கை கோட்பாடு தமிழ் தேசியம்னா என்ன பண்ண போறீங்க? இவங்களெல்லாம் வெளியேற்ற முடியுமா? சௌராஷ்டிரா திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, மதுரையில் இருக்காங்க. அவங்க ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர். இவங்களை எங்க கடத்துவீங்க? எந்த நாடு கடத்துவீங்க? எப்போ வந்தாங்க அவங்க நாட்டுக்கு? ராஜராஜ சோழன் காலத்துல வந்துக்கிறாங்க. எத்தனை வருஷமா இருக்கிறாங்க? அவங்களை எப்படி வெளியே அனுப்புவீங்க? இங்க இருக்கிற தெலுங்கு பேசுகிற நபர்களை நீங்க ஆந்திரா காமிச்சிருவீங்களா? முடியாது. அதாவது விஜயகாந்த் சொன்ன பதில் தான், நான் தமிழன் இல்லை என்றால் இங்க எவனுமே தமிழன் இல்லைன்னார். அவருக்கு இப்போ இங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெலுங்கு பேசுறாங்க. யாருக்கா அதுல ஒரு 500 பேர் உதாரணம் சொன்னா ஒரு 20 பேர் கூட தெலுங்கு எழுத தெரியாது. தெலுங்கு பேசுவாங்க, தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கு பேசிக் கொள்வார்கள். வீட்டுல யாருக்கா தெலுங்கு எழுத தெரியும்? நீங்க செக் பண்ணி பாருங்க. எத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எழுத சொல்லுங்க. சரி, ஒன்றும் வேண்டாங்க, சாகித்ய அகாடமி வாங்கியவர்கள் பட்டியல் எடுத்து போடுங்க, கூகுளில் டெஸ்ட் பண்ணுங்க.
சாகித்ய அகாடமி வாங்கியவர்கள். கீரா, நிறைய பேர் இப்படி சொல்ல முடியும். எத்தனை பேர் தமிழர்கள், எத்தனை பேர் தெலுங்கர்கள்? திலகவதி IPS தமிழரா? இல்ல. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். சு வெங்கடேசன் மதுரை MP தமிழை தாய்மொழியாக கொண்டவரா? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவங்களுக்கு தமிழுக்கு அந்த ஆற்றிய பணிகள்லாம் என்ன கணக்கு? கிழிச்சு போட்டுருவீங்களா? என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழருக்கு விரோதமாக இல்ல தமிழர் நிலத்துக்கு தமிழர் மண்ணுக்கு விரோதமாக இருப்பவர்களை நீங்க இங்க ஏதோ கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி புரியுறாங்கன்னா நீங்க சொல்லலாம். இவ எப்படிங்க விஜய் ஏத்துப்பாரு இவரை? சோ அடிப்படையில் ஒரு முரண்பாடு உருவாயிடுச்சா சார்? முரண்பாடு இல்ல, இவரா சொன்னாரு, இவரா வெளியே வந்தார். விஜய் எதுவுமே சொல்ல, விஜய் ஏற்க மறுக்கிறார். சீமானை விஜய் ஏற்க மறுக்கிறார். ஆமா, அதான் உண்மை. சீமானோட பயணிக்கவே முடியாதுங்க. இப்ப நாம் தமிழருடன் கூட்டணி என்று அதிமுக போனாலும் அதிமுக 30% மைனஸ். விஜய்க்கு இருக்கிற குறைந்தபட்ச அரசியல் அறிவு எடப்பாடிக்கு இருக்காதா? நாளைக்கு எடப்பாடி கூட்டணி வைத்தாலும் எடப்பாடிக்கு இதே ரிஸ்க் இருக்கு. ஆனா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாம் தமிழரோட கூட்டணி போகணும் மாவட்ட செயலாளர்களே சொல்றாங்க. ரைட்டுங்க. நாம் தமிழர்ல இப்போ அதிமுக எத்தனை பேர் தெலுங்கு பேசுறவங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, நிர்வாகியா இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணு, இணைக்கிறீங்களா? சொல்லுங்க. நீக்க முடியாது. அப்புறம் அந்த மொழி சிறுபான்மையினரிடம் ஒரு சின்ன பயம் இருக்குமா இல்லையா? தெலுங்கு பேச முடியாது. விஜயகாந்த் என்ன மேடையில் பேசினார்? போய் ஆந்திராவில் CM சொன்னவர் தானே ஒரு மேடையில் இருக்கா இல்லையா காணொலி? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இவங்களெல்லாம் எப்படி நீங்க வெளியேற்ற போறீங்க? நீங்க திரும்ப திரும்ப தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பாயன் தமிழரசனை கொண்டாடினீங்கன்னா இளைஞர்களுக்கு நீ என்ன மாதிரி வழியை காட்டுறீங்க? மிக சிக்கலான அரசியல் பாதையை சீமான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுல இளைஞர்கள் இன்னைக்கு ஏதோ திமுக அதிமுக கோவத்தில் ஒன்னாங்க போலாம். ஆனா அது நிரந்தரமான அரசியல் பாதையா? அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா வந்துட்டாரே சார். அங்க அங்கீகரிக்காதது வேறங்க. நான் கேட்கிறேன், நேத்து என்ன கொள்கை, இன்னைக்கு என்ன கொள்கை? அந்த கொள்கை உங்களுக்கு எத்தனை நாளைக்கு பயனளிக்கும்? திராவிட அரசியல் குப்பை, திராவிட சித்தாந்தம் நம்ம ஏமாற்றி விட்டதுன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சி மக்கள் இத்தனை நாளா ஓட்டு போட்டவங்களா நம்ம முட்டாளா? தமிழ்நாட்டில் இப்போ எந்த இடத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க? நேரம் கொடுத்து பேசிய நன்றி.